இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வட இந்தியர்களை பீடாவாயன், பானிபூரி விக்கிறவன் என திமுக அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் ஏளனமாக பேசி வருகின்றனர். இதை பாஜக தலைவர்கள் பலமுறை கண்டித்தும் திமுக தலைவர்களின் பேச்சில் மாற்றம் வரவில்லை. மதுராந்தகத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வட இந்தியர்களை இழிவாக பேசினார். வடக்கில் வேலை கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வந்து டேபிள் துடைக்கிறான், பானிபூரி விற்கிறான் என்றார். ஆனால் தமிழ் இளைஞர்கள் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க என ஒப்பிட்டு பேசி சர்ச்சையை கிளப்பினார். பிரதமர் மோடியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. 10 நாளுக்கு மேல ஒரு கூட்டம் நடந்து 10 நாள் கூட்டம் நடந்து மோடி மஸ்தா வந்தார். இவ தமிழ்நாடு தரப்போறான்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தருவார்னு பார்த்தா என்னமோ சொல்லிட்டு போனாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பார்த்தா ஒன்றையும் காணும், பட்ஜெட்டில் ஒன்றுமே காணும். தமிழ்நாட்டை வந்து கட்டி தூக்கி நிறுத்துற மாதிரி அதே திடத்தில் இப்போ வந்து இப்போ மத்திய இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிமுகலாம் வந்து இணைப்பு பாலம் நடத்தி கூட்டணி உறுதி செய்து எல்லாத்தையும் முழங்கினவர்கள்லாம் இங்கே முழங்கிய மாநாட்டு திடலை எளிதாக இப்போ இங்கே ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர் கூட்டியிருக்கிறார்கள். போன தேர்தலில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டு கேட்க போகலாம். நாங்கள் போனால் போன தடவை ஓட்டு கேட்க போனால் நாங்கள் பயந்துட்டு போவோம். அது யாரும் ஏசுன்னு தெரியாது, நம்மளும் ஏசுவோம் போங்க. அது ஏன்னா அதிமுக ஆட்சியில் உண்மை செய்யலை, அதனால் ஓட்டுக்காக வந்துட்டாங்க அப்படி துப்போம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போகிறோம், எல்லாம் வரவேற்கின்ற தாய்மாரில் எல்லாம் வரவேற்கு எப்படி காரணம் இப்போ வரவேற்குது. இவ்வளோ சாதனையை செய்த காரணத்தினால்தான் தான் இப்போ இந்த அளவுக்கு பெருந்திரளாக தாய்மார்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் சொல்ல போனால் இங்கே அண்ணன் சுந்தர் சொன்னார், வடக்கே வாழ்கிற அண்ணா சொன்னார், வடக்கே வாழ்கிறது தெற்கே தேயுதுன்னு சொன்னாங்க. இப்போ வடக்கே இப்போ நம்முடைய ஆட்சிகள் வந்த காரணத்தால் தான், திமுக ஆட்சி வந்த காரணத்தால் தான் தெற்கே வாழ்கிறது வடக்கே தேய்கிறது. வடக்கா உள்ளவன் இங்கே டேபிள் துடைக்க வரான். இங்கே ஃபாதர்லாம் வந்திருக்காங்க. வடக்கே உள்ளவன் வந்து இங்கே இப்போ வந்து டேபிள் துடைக்க வராங்க. எதுக்கு வரான்? அவன் ஹிந்தி பேசுறதுனால இங்கே ஹிந்தியை மட்டும் அவன் கொண்டு படித்த காரணத்தாலே அவன் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டட தொழிலாளியாக இங்கே டேபிள் துடைக்கின்றாங்க, பானிபூரி விற்கின்றாங்க, இங்கே வரான். நம்ம நாட்டு பசங்களாம் எங்கே போயிருக்காங்க? வெளிநாடுக்கு போயிருக்காங்க. இப்போ வெளிநாடுகள் போய் கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய தமிழ் மொழி இருந்த காரணத்தால் 2 மொழிக்கு 2 மொழி கொள்கை நாம் ஆங்கிலம் படித்த காரணத்தாலே இங்கே டெல்லி, இங்கே லண்டன், அமெரிக்காவுக்கு போகிற எல்லா கிராமத்தை இங்கே சார்ந்தவர்கள்லாம் இங்கே வெளிநாடு சென்று வேலை வாய்ப்பு பெறக்கூடிய கம்ப்யூட்டர் பயிற்சியை ஊக்குவித்த காரணத்தால் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பை கலைஞர் அவர் உருவாக்கி கொடுத்தார். அமைச்சர் பன்னீர்செல்வம் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஏற்கனவே வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் நிலையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பானிபூரி விற்கவும் கட்டட வேலைக்கும் டேபிள் துடைக்கவும் தான் வடக்கர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள் என திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எள்ளி நகையாடியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆணவ பேச்சிற்காக அமைச்சர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். வட இந்தியர்கள் மீதான வெறுப்புணர்வை திமுக தலைவர்கள் தொடர்ந்து விதைக்க முயல்வது அருவருப்பானது மட்டுமின்றி ஆபத்தானதும் கூட. வடக்கு தெற்கு என இன ரீதியாக மக்களை பிரித்தாள துடிக்கும் திமுகவின் பிளவுவாத அரசியலை அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆமோதிக்கின்றனவா? இமயம் முதல் குமரி வரை ஒருமித்த பண்பாட்டு கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நமது பாரதத்தில் ஆட்சியை பிடிக்கவும் அதிகாரத்தை கைப்பற்றவும் வட இந்திய மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த துடிக்கும் திமுக எனும் நஞ்சு கொடியை வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிடுங்கி எறியப் போகிறார்கள் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.